நமஸ்காரம். கோவிலில் முக்கியத்துவம் பகவானுக்கா பக்தர்களுக்கா? கண்டிப்பா பகவானுக்கே. கோ இல்னு சொல்லும் போதே, கோ என்றால் அரசன் சுவாமி, இல் அவர் வாழும் இடம், இடமே அவரது. அதனால் அவருக்குரியவைகளை முதலில் செய்ய வேண்டியதுதான் கடமை. மற்றபடி பக்தர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஆன்மீக வகுப்புகள், அவர்கள் எப்படி பூஜைக்காக அர்ச்சனைக்காக எல்லாம் வாங்கி வர வேண்டுமோ அவையெல்லாம், இதெல்லாம் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டியவை. ஆனால் எல்லாத்துக்கும் முன்னால் பெருமானுக்கு பூஜை, நித்திய பூஜை, பிரசாதம், சந்தனம், புஷ்பம், நாதஸ்வரம், புஷ்பத்துக்காக நந்தவனம், இதை போல தேவையானதெல்லாம் முதலில் ஏற்பாடாக வேண்டும். அதற்கு அப்புறம்தான் அது கல்வி நிறுவனங்களா அல்லது கல்யாண மண்டபங்களா, அதெல்லாமே பின்னால் வர வேண்டியவை. முதலில் அடிப்படை தேவைகள் நித்திய பூஜை, அதுவே எத்தனையோ இடங்களில் நடைபெறவில்லை. அங்க இருக்கக்கூடிய கைங்கரபரர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்ப கல்யாண மண்டபம் கூடாதா, கல்வி நிலையங்கள் கூடாதா என்றால், இதெல்லாம் முடிந்த பிற்பாடு, முதலில் செய்ய வேண்டியதெல்லாம் முடிந்த பிற்பாடு அந்தந்த தர்மகர்த்தாக்கள் முடிவெடுக்க போகிறார்கள். பக்தர்கள் அவர்கள் எது சரியோ செய்ய போகிறார்கள். சட்டமும் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆகமப்படி நடத்தப்படுவதுதானே கோயில். இந்த கோயிலை சுத்தி சிறு சிறு கோயில்கள் இருக்கலாம், வருமானம் இல்லாமல் இருக்கலாம். அவர்களுக்கு வேண்டிய சந்தனம், புஷ்பம், பிரசாதம் இவையெல்லாம் கொடுத்தாக வேண்டும். ஆகவே இதுதான் பிரையாரிட்டி. முதலில் இதை செய்து முடித்தாக வேண்டும். எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வாத்தியம் வாசிக்க வேண்டியவர், கோசாலையை பராமரிக்க வேண்டியவர், தினப்படி விஸ்வரூபத்துக்கு மாடு வர வேண்டும், குளத்தை பராமரிப்பவர், இப்படி ஒவ்வொன்றத்துக்குமே கைங்கரிபவர்கள் தேவை. அதெல்லாம் அந்த கோயில் பணத்திலிருந்து தான் செய்தாக வேண்டும். அதற்காகத்தானே பக்தர்கள் காணிக்கை தருகிறார்கள். அதனால் இதன் கோயில் பணத்தை என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். கோயில் பெருமானுடைய இல்லம், அவருக்காகத்தான் அந்த செலவே. அதையும் செய்ய வேண்டியது தர்மகர்த்தாக்கள். அடுத்த ஒரு கேள்வி வரும், இந்த கோயில்கள் எல்லாம் அரசாங்கத்தின் கட்டுப்பாடா, தனியார் பார்த்துக் கொள்ள வேண்டுமா? அப்படியே தனியார் பார்த்துக் கொள்வார்கள். தனியார்னா யார்? பக்தர்கள், அந்த ஊர்க்காரர்கள், தர்மகர்த்தாக்கள். அவர்களால் முடியுமா? இது நடக்குமா? அது எப்படி இவ்வளவு கோயில்களை எல்லாம் பார்க்க முடியுமான்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும். சுவாமி கூரத்தாழ்வான் தன்னுடைய பஞ்சஸ்தவத்தில் ஒரு அழகான ஸ்லோகத்தில் கூறுகிறார், புத்திராதயா கதமமி மயி சம்ஸ்திதே ஸ்யுஹு இதி அப்ரதிக்ரிய நிரர்த்தக சிந்தனேன தூயேன து ஸ்வயமஹம் பவிதாஸ்மி கீதிருகு இத்யஸ்தி ஹஸ்திகிரிநாத விமர்சலேஷா. நான் திடீர் என்று மரணம் அடைந்து விட்டால், கூரத்தாழ்வான் கேட்டுக்கொள்கிறார், அப்ப நம்முடைய குழந்தைகளை யார் பார்த்துக் கொள்வார்கள்? இது தேவையற்ற கேள்வின்னு அவர் சொல்லுகிறார். நான் இப்போது இருக்கிறேன், நாளை இருக்க மாட்டேன். இப்ப நான் இருந்து காப்பாற்றியதை விட நாளை இன்னும் நன்றாக இருப்பார்கள். நீ ஏன் கவலைப்படுகிறார்? அதனால தேவையற்ற இந்த கவலையில் ஈடுபடாதே. இது நிரர்த்தகம், அப்பிரதிக்கிரியம். இதில் பதிலே இல்லாத ஒரு பயம்.
கடல் திடீரென்று பொங்கி உள்ளே வந்து விட்டால் என்ன செய்வோம்? தினப்படி பயந்து கொண்டு பீச் ரோடில் போகாமல் இருப்பார்கள். எல்லா விமானமும் கீழே விழுந்து விட்டால் என்ன செய்வோம்? போகாமல் இருக்கிறோம். எல்லா இடத்திலையும் பூகம்பம் ஏற்பட்டால் என்ன செய்வோம்? வாழாமல் இருக்கிறோம். அதனால் இந்த சிந்தனை தேவையில்லை. மேலும் இதெல்லாமாவது மனிதர்களை பற்றினது. இப்ப நாம் பேசுவது பகவானை பற்றினது. ஏனெனில் நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் இப்படி சொல்லுவதாக பெரிய திருமல நம்பிகள், ராமானுஜருக்கே தாய் மாமா, அவர் சொன்னார். அவர் தன்னுடைய ஆராதன் பெருமாள் ரொம்ப நாள ஆராதனை பண்ணி வந்தார். இவருக்கு வயதாகிவிட்டது, உயிர் பிரிய போகிறது. அந்த சமயம் தள்ளாமல் எழுந்து போய் பெருமான் முன்னே நின்று, இனி உனது வாயலகில் இன்னடிசில் வைப்பாரை நாடாயே என்று நம்மாழ்வாருடைய பாசுரத்தை கூறினார். பெருமானே, இனிமே நான் இல்லை, ஆனா நாளிலிருந்து உனக்கு ஆராதனை நிற்காது. யார் உனக்கு பண்ண போகிறார்களோ நீ தேடிக்கொள். எவ்வளவு பெரியவர் அவர்! 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு போனார். அதனால் அந்த கவலை நிரர்த்தகம். அப்படி என்றால் எல்லாவற்றுக்குமே கவலைப்பட வேண்டியதுதான். கண்டிப்பா பக்தர்கள், பாகவதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தர்மம் உணர்ந்தவர்கள் உள்ளார்கள், தனிகர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பிலாந்திராபிஸ். அந்தந்த ஊர்க்காரர்களே பார்த்துக் கொள்வார்கள். எல்லாம் முயற்சி எடுத்தால் தான் செய்ய முடியும். இது என்னவோ என்னவோன்னு பயந்து கொண்டிருந்தால் நடக்குமா? நான் சொன்ன ரெண்டுமே ரொம்ப பெரிய மகான்கள் சொல்லி இருக்கக்கூடியது. ஒரு 3வது கேள்வி வரும். சரி, அப்படியே அத பக்தர்கள் தர்மகர்த்தாக்கள் பார்த்து கொண்டால் குற்றம் நிகழாதா? தவறு நடந்தால் என்ன செய்ய முடியும்? ஏன்? இப்ப மற்ற ஆசிரமங்கள், மடங்கள், இதை போல எத்தனையோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கின்றனவே. அதெல்லாம் அந்தந்த மடாதிபதி தானே பார்க்கிறார். அதற்கும் ஏதாவது குற்றங்கள் நடந்தால் சரிப்படுத்தும் வகை இருக்கிறதே. அதுக்கெல்லாம் தணிக்கை இருக்கிறது, ஆடிட் இருக்கிறது, கேள்விகள் உண்டு, கேட்பார்கள், செய்ய முடியும். அதனால் குற்றம் நடந்து விடுமோ என்று நடக்கலாம், நடக்கக்கூடியதுதான். எந்த இடத்தில் தான் நடக்கவில்லை? ஒரு டாக்டர் தப்பாக பண்ணி விடுவரோ நினைத்து ஆபரேஷனே பண்ணாமல் இருக்க முடியும். அதனால் குற்றமே அதை கண்டு பயந்து கொண்டிருக்க வேண்டாம். தானே அதற்குரிய முறைகள் எல்லாம் ஏற்படுத்துவார்கள். மற்ற எல்லா இடத்திலும் அப்படித்தானே இருக்கிறது. எல்லா இடத்திலும் ஒன்னும் அரசாங்கம் உட்கார்ந்து இருக்கவில்லையே, அதுவும் சாத்தியமே. மற்றொன்று, நம்ம சட்டத்தின்படியே பார்த்தால் மற்ற 2 மதங்களில் அவரவர் தானே பார்த்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த சனாதன தர்மத்திலும் அவரவர் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெருமான் நம்மை பார்த்துக் கொள்ள போகிறார். அது என்ன, ஸ்பிரிச்சுவலாக பேசினால் உதவுமா நீங்கள் கேட்கலாம். சப்ஜெக்டே ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். இப்ப நாம் பேசிக்கொண்டிருக்கும் விஷயமே ரிலிஜியன் தான். அப்படி இருக்கும்போது அதை பற்றி பேசாமல் பெருமானிடத்துல நம்பிக்கை வேணும்னு சொல்லாமல் வேற எதை சொல்ல முடியும்? பகவான் ரட்சிப்பதற்குத்தான் இருக்கிறார். நம்மையே ரட்சிக்கக்கூடியவர், அனைவரையும் ரட்சிப்பார். பிரம்மாதி தேவர்களிடத்திலிருந்து ஒரு சின்ன ஏலி பூரான் பூச்சி வரை ரட்சிக்கிறார். அந்த நம்பிக்கையோட, அது கொடுக்கும் உறுதியோடும் தைரியத்தோடும் கண்டிப்பா அதற்குரிய எல்லா நடவடிக்கைகளையும் பிளான் பண்ணித்தான் ஆக வேண்டும். நான் இப்படியே வெறுமனே உட்கார்ந்து கொண்டு மோட்டு வேலையை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் சொல்ல வரவில்லை. எத்தனையோ இடத்தில் அதை போலத்தான் பிளான் ஆகி எக்ஸிக்யூட் ஆகி இருக்கிறது. அத போல இதையும் தாராளமா பண்ண முடியும் என்றுதான் கூற வந்தேன். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.